ஆல்ரெடி உங்கள் மேலே ஒரு இது இருக்குது, நீங்கள் ஒரு ஜாதிய ரீதியான ஒரு இயக்குனர்னு உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதில் 2 கொஷின் இருக்குது. உங்களுக்கு எதிராக பார்க்கக்கூடியவராக ரஞ்சித்தை பார்க்குறாங்க, ரஞ்சித்தையும் உங்களையும் தான் ஒரே இதில் வைக்கிறாங்க. அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அது ஏன், எதனால் சினித்துறையில் இன்னும் அந்த இது இருக்கா, தடைகள் இருக்கா? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, நீங்கள் அண்ணாமலை அன்புமணி சொல்லிட்டீங்க. இப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு ஏதாவது இது ஆசை இல்லை எண்ணம் இருக்கா? அப்படி வந்தால் எந்த பக்கம் போவீங்க? ஏன்னா இயக்க ரீதியாக நீங்கள் இந்த இயக்கங்கள் கூட பயணிக்கிறீங்க, அரசியல் ரீதியாக கொஞ்சம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட இணைந்திருக்கீங்க. அப்போ உங்களுடைய பாதை எதுவாக இருக்கும்? அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கலன்னுலாம் நான் இன்னைக்கு யோசிக்கிறது இல்லை. எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பல அவருக்கு கிடைக்கிறது இல்லை. நான் எனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எது எதுன்னு சொல்கிறேன்னா, நிறைய இயக்குநர்களை வந்து நான் கதாநாயகர்களாக மாற்றுறதுக்கோ நடிகர்களை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு அமைஞ்சுது. இப்போ 2வது பொது வாழ்க்கையில் எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னா, என்னை கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போயிட்டு இந்த விஐபி தரிசனம் சொல்லுவாங்கள்ல, நான் போய் மக்களாக தான் போவேன். ஆனால் யாரோ ஒருத்தர் அந்த கோயிலில் என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு முன்னாடினே தரிசனம் பண்ண வைப்பாங்க. நம்ம அதுக்கெல்லாம் ஏங்குற மக்கள் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போய் சாமி நிம்மதியாக பார்க்க முடியாது. அதெல்லாம் எனக்கு இயற்கையாகவே கிடைக்கும். அப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணி எங்கன்னா ஊருக்கு போகிறோம்ல, இப்போ நான் இப்போ வட தமிழ்நாடு ஓகே, நான் என் சமூக மக்கள் நிறைய இருக்காங்க. தென் தமிழ்நாடுலாம் போகிறப்ப அந்த மக்கள்லாம் அவங்க வீட்டில் வந்து என்ன ஒரு புள்ள மாதிரி கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் சாப்பிட வைப்பாங்க. இதெல்லாம் வந்து ரஞ்சித்துக்கு கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு சினிமா ரீதியாக பெரிய சம்பளம் கிடைக்கலாம், பெரிய ஹீரோ கூட தொடர்பு கிடைக்கலாம், அவங்க அதை கொண்டாடுறாங்க, நான் இதை கொண்டாடுறேன். நான் பண்ணுற படங்கள் மக்கள்கிட்ட போய் சேருது, நான் மக்களோட மக்களாக இருக்கேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு நான் வந்து அவங்க கூட கனெக்டடாக இருக்கேன். இதை நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன். ஏன்னா இப்படி தான் இருக்கவும் விரும்புகிறேன். அப்புறம் நான் சொன்ன காரணத்துக்காக சொல்கிறதுக்காக 2 பேரை சொன்னேன், அப்படி இல்லை. நான் நிறைய பேர் எனக்கு பிடிக்கும்.